செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். கடலூரில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் சரியாக பார்வையிடவில்லை. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்ணீர் மல்க புகார். சோனியா காந்தி மன்மோகன் சிங்குடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்ற ஒத்துழைப்பு அளிக்குமாறு கோரிக்கை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் அங்கமல்ல. தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா கருத்தால் சர்ச்சை. தொடர் மழையால் மரண பள்ளங்களாக உருமாறியுள்ள சாலைகள். சென்னையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. உலக தமிழர்கள் ஒன்றிணைந்து போராடி தமிழ் ஈழத்தை மீட்டெடுக்க வேண்டும். மாவீரர் தினத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். தமிழகத்தில் மழை வெள்ளம் பாதிப்பு குறித்து அடுத்த வாரத்தில் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய குழுவின் தலைவர் பிரசாத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் குறித்து மத்திய உள்துறை செயலாளர் பிரசாத் தலைமையிலான 9 பேர் கொண்ட அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் கடந்த 2 நாட்களாக வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்வையிட்ட மத்திய குழுவினர் நேற்று 2வது நாளாக கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். சிதம்பரம், பண்ருட்டி போன்ற பல்வேறு இடங்களில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் பிரசாத், மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அரசின் பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் ஆய்வறிக்கையை அடுத்த வாரத்தில் அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என்ற அதன் அடிப்படையில் மத்திய அரசு உரிய முடிவு எடுக்கும் என்றார். சென்னை மற்றும் திருவள்ளூரில் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று பார்வையிடுகின்றனர். ஆனால் மத்திய குழுவினர் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு வரவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வெள்ள பாதிப்புகளை அதிகாரிகள், அமைச்சர்கள் பார்வையிடுவதோடு அவர்களது கடமை முடிந்து விடுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு கிடைப்பதென்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்றும் கடலூர் மாவட்ட மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கல்குணத்தில் 325 ஹெக்டேர் நெல் நட்டு நெல் முற்றிலும் பாழா போயிட்டுது. 80 ஹெக்டேர் மண்மடை ஆயிட்டுது. உரிய நிவாரணம் நெல் நட ஒரு ஏக்கர் 15,000 செலவாகுது. என்எல்சிக்காரன் முழு பொறுப்பு. இந்த என்எல்சிக்காரன் தண்ணி ஓரா தந்து விட்டு என்எல்சியில் இந்த ஊர் பாழாவது காரணமே. இப்போ இருக்க செங்காலோட அணைக்கட்டு குறிஞ்சிப்பாடி ஆனமோட்டை வாய்க்கால்லேருந்து கல்குணம் பரவனார் வரை என்எல்சிக்காரங்களை விட்டு மண்ணை விட்டு சொன்னோம். வருஷம் எங்களுக்கு அதை வெட்டி கொடுக்கணும். இப்போ 2 மீட்டர் உயரம் இருக்கிற அணையை 2 மீட்டர் உயரம் தூக்கணும். மத்திய குழு விட்டால் மனுவாக எழுதி கொடுத்துருக்கேன். அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட என்எல்சிக்காரங்க தான் இதுக்கு அழிவு அந்த ஃபுல் அழிவு என்எல்சி கிட்ட தான் நீங்கள் கிளைம் பண்ணி அதை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். மறுபடி களி அடிச்சிருந்தாங்க. அறுவடை சீசனுங்க. இப்போ அறுவடை சீசன்ல மழை வந்து வெள்ளம் சுத்தமாக கொண்டு போயிட்டுங்க. வெறும் தாளம் இடுப்பு அளவுக்கு மணல் மேடா நிக்குது. என் கொள்ள இடுப்பு அளவுக்கு மணல் மேடா போய் நிக்குது. வந்து பார்க்காத அளவுக்கு நோட்டு மேலே போறாங்களே. எதுங்க போறாங்க? வந்து கொள்ளைய பாக்குறது இல்ல. இவங்க கொள்ளைய பாக்குறதுல எதுக்கு அவங்க பின்னாடியே நாங்க ஓடியாரோம். பின்னாடியே ஓடியாரோம். எதுக்குங்க ஓடியாரோம்? நெடுக்கா பாருங்க கொட்டி கட்டி மட்டும் வச்சிருக்காங்க. அது என்னால தாங்க முடியலைங்க. என்னால பேச முடியலைங்க. என்ன நேற்று சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்றுவது குறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசியது அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து மசோதா விவாதத்திற்கு வருமாறு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார். இதன்படி பிரதமரின் இல்லத்தில் நேற்று மாலை நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரை சந்தித்து பேசினார். அப்போது நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்தும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்றுவது குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, இந்த மசோதாவில் உள்ள 3 பிரச்சினைகள் குறித்து காங்கிரஸ் கட்சியினர் விளக்கம் கேட்டதாகவும் அப்பிரச்சினைகளில் அரசின் கருத்துக்கள் குறித்து அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் கூறினார். மேலும் காங்கிரஸ் கட்சியினர் தங்களுக்கு மசோதா குறித்து விவாதித்த பின்னர் மீண்டும் அரசு சார்பில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார் அருண்ஜேட்லி. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் அங்கம் அல்ல என தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்முவில் பேசிய அவர்,
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அந்நாட்டினுடனேயே நீடிக்கும் என்றும் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் அங்கமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்முடன் வைத்துக் கொள்வது சாத்தியமில்லை என குறிப்பிட்டுள்ள ஃபரூக், பாகிஸ்தானுடன் 3 போர்களில் ஈடுபட்ட போதும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்ற முடியவில்லை என்றார். மேலும் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தானை வைத்திருக்கட்டும் என யோசனை கூறியதாகவும், ஆனால் இதனை அந்நாட்டு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என ஃபரூக் அப்துல்லா கூறியுள்ளார். ஆனால் தற்போது இதே கொள்கையை வைத்து பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் இதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். கடந்த 1994ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நாடாளுமன்ற தீர்மானத்திற்கு எதிராக ஃபரூக் அப்துல்லா பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. உலக தமிழர்கள் ஒன்றிணைந்து போராடி தமிழ் ஈழத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று விடுதலை புலிகள் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. மாவீர தினத்தையொட்டி அந்த அமைப்பின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தமிழ் ஈழத்திற்காக மக்கள் வடித்த ரத்தமும் கண்ணீரும் ஒருபோதும் வீண் போகாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை நீக்கி அரசியல் பணிகளை இலங்கையிலும் புலம்பெயர் நாடுகளிலும் முன்னெடுக்கக்கூடிய ஏதுவான சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மனித உரிமைகளுக்காக போராடும் நாடுகளை விடுதலை புலிகள் இயக்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இன அழிப்பு, பன்னாட்டு விசாரணை போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான பணிகளை பன்னாட்டு சமூகம் துரிதமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் உள்ள தமிழ் தலைவர்கள் சிங்கள பேரினவாதத்திற்கு பலியாகிவிட்டதாக விடுதலை புலிகளின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பெரும் துயரங்களுக்கு இடையே நெருக்கடிகளை சந்தித்து தாய்நாட்டிலேயே வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும் பெரும் பொறுப்பு புலம்பெயர் தமிழ் மக்களின் கரங்களிலேயே இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெய்த தொடர் மழையினால் சாலைகள் அனைத்தும் சின்னாபின்னமாகியுள்ளது. மழை நின்று 4 நாட்களுக்கு மேலாகியும் சாலையில் ஏற்பட்டுள்ள மரண பள்ளங்களை சீரமைக்க அதிமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சமீபத்தில் பெய்த கனமழையால் சென்னை முழுவதும் சாலைகள் படுமோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மழை விட்டு 5 நாட்கள் ஆன பிறகும் சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்கள் சரி செய்யப்படவில்லை. சாலைகளில் ஏற்பட்ட அரிப்பு காரணமாக தூசிகள் கிளம்புவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். சென்னையில் 1577 சிறு பள்ளங்கள் மூடப்பட்டுள்ளதாக அமைச்சர் வேலுமணி ஜெயலலிதாவின் போட்டோவை பத்திரிகையாளர் முன்பு வைத்துக் கொண்டு பேட்டியளித்தார். ஆனால் இன்னும் ஆயிரக்கணக்கான பள்ளங்கள் மூடப்படாமல் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வருகிறது. கோயம்பேடு மதுரவாயல் சாலை, அண்ணா சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை, கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை, விருகம்பாக்கம் ஆட்காடு சாலை மற்றும் எழும்பூர், பெரம்பூர், வியாசார்பாடி, திருவொற்றியூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், மடிப்பாக்கம் என மாநகரின் பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. சாலைகளில் ஏற்பட்டுள்ள மரண பள்ளங்களில் விழுந்து வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகும் அவல தொடர்கதையாகி வருகிறது. ஆனால் சாலைகளை சீரமைக்க தேவையான எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மீண்டும் தூக்கத்திற்கு சென்றுள்ள அதிமுக அரசுக்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். ரொம்ப மோசமாக இருக்குது சார். ரோடு ரொம்ப குண்டும் குழியுமாகுது. போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகுது. வண்டி ஓட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் குண்டும் குழி, உடம்பு வலி, செலவு, வண்டிக்கு ஏகப்பட்ட செலவாகுது. சுத்தமாக ஓட்டவும் இல்லை சார். முன்னெல்லாம் காலைல மதியம் வரைக்கும் ஓட்டும், சாப்பாடு டைம் வரைக்கும். இப்போல்லாம் ஒரு சிங்கிள் 2 சிங்கிள் ஓட்டினாவே எப்போ வீட்டுக்கு போகணுன்னு தான் தோணுது. ஏகப்பட்ட கஷ்டங்குது நம்மளுக்கு. விபத்து ஒரு பக்கம். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம அதோட ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா நாங்கள் ரெகுலராக போகிற ஆள். நாங்கள் 10 ரூபா கிடைக்குன்னு தான் போயிட்டு வந்துன்னுக்குறோம். இது ரொம்ப பள்ளம் மாடு, ரொம்ப கஷ்டமாகுது. நான் குன்றத்தூருங்க. ரெகுலராக இந்த ரூட்டில் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். மழை பெஞ்சதுலேருந்து ரொம்ப மோசமாக இருக்குது. வண்டியை ஓட்ட முடியல. இங்கேருந்து குன்றத்தூர் போகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகி போகுது. இங்கே 20 நிமிஷத்தில் போகிற 45 நிமிஷத்தில் போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. காலையில் ஸ்கூல் நேரத்தில் வந்தீங்கன்னா இங்கேருந்து குன்றத்தூர் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பசங்க போகிறதுக்கு எல்லாமே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாத ஜெயலலிதா அரசு இத்தகைய தவறுகளை சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மீதும் கடந்த 4.5 ஆண்டுகால அவல நிலைகள் குறித்து பட்டியலிட்ட ஒரு வார இதழ் மீதும் அவதூறு வழக்கு தொடுத்து அராஜக போக்கை கட்டவிழ்த்து விட்டுள்ளது.
கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு முறையாக ஆய்வு நடத்தவில்லை என்று விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மாவீரர் நாள் நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையில் தனி ஈழம் அமைய உலகில் உள்ள தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றார். கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு அவசரமாக ஆய்வு செய்வதாக குற்றம் சாட்டிய அவர், மத்திய அரசு ஒதுக்கிய 900 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை போதாது என்றும் முதல் கட்டமாக 2000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்திய அரசு தமிழீழத்தை வென்றெடுப்பதற்கு ஆதரவளிக்க வேண்டும். அதற்கு உலகத் தமிழர்கள் யாவரும் ஒன்று சேர வேண்டும். தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த பருவமழை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையிலே மிகவும் காலம் தாழ்ந்து மத்திய குழு வெள்ளச்சேதங்களை பார்வையிட வந்திருப்பது வேதனை அளிக்கிறது. நீண்ட நாட்கள் தங்கியிருந்ததை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இல்லை என்கிற நிலையில் அவசர கோலத்தில் அறிக்கை அவர்கள் தயாரிப்பதாக தெரிகிறது. தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசு 900 கோடி மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உடனடியாக 2000 கோடி ரூபாய் முதல் தவணையாக அளிக்க வேண்டும். மேலும் ஊடகத்தின் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தமிழக அரசு செயல்படுவதற்கு தொல் திருமாவளவன் அப்போது கண்டனம் தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை மத்திய குழு ஆய்வு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் ஆட்சியர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய விவசாய பிரதிநிதிகள், நாகையில் பல லட்ச ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் அனைத்தும் பருவமழையால் அழுகும் நிலையில் உள்ளதாக கூறினார். எனவே இந்த பாதிப்புகளை மத்திய குழு ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது இந்திய அளவில் அதிகபட்ச பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கடலை விட தாழ்வான பகுதிகள் நிறைய இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் அகலத்திற்கு இங்கே பயிரிட்டிருக்க பயிர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கருக்கு மேலே 11 தினங்களாக தண்ணிக்குள்ள சூழ்ந்திருக்கு. விளைச்சல் என்பது வராத ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில இன்றைக்கு மத்திய பார்வையாளர் குழு வந்து நாகப்பட்டினத்தை விட்டுட்டு மற்ற பகுதிகளை பார்வையிடுறாங்க. இது வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. கடற்கரை ஓர பகுதிகளுக்கு அழைச்சிட்டு வந்து இதோட பாதிப்பை காமிக்கணும். இதேபோல் திருச்சியில் நடைபெற்ற குறைதீர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள், தமிழகம் வந்துள்ள மத்திய குழு திருச்சி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மழையினால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் தொடர் மழையால் கடுமையாக நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டு நெல் பயிர்கள் கடந்த 10 நாட்களாக மேலாக தண்ணீர் வடியாமல் தேங்கிய பயிர்களெல்லாம் அழுகி போய்விட்டது. அதே போன்று வெங்காயம் அழுகி போய்விட்டது. பருத்தி, துவரை போன்ற பயிர்கள் மானாவாரியில் பயிரிட்டுள்ள அழுகி போய்விட்டது. இனிமேல் அந்த பயிரை காப்பாற்றவே முடியாது. மத்திய ஆய்வுக்குழு என்பது திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தர வேண்டும். டெல்டா மாவட்டம் அத்தனை மாவட்டங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த பயிர்களை பார்வையிட்டு நிவாரணம் ஒரு ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் வழங்க வேண்டும். அரியலூர் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் பருவமழையால் 20% ஏரிகள் மட்டுமே நிரம்பியுள்ளதாகவும் அதுவும் பாசனத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. முறையாக ஏரிகளை ஆழப்படுத்தி வரத்து கால்வாய்களை சீரமைக்காததே 80% ஏரிகள் நிரம்பாததற்கு காரணம் என்று விவசாயிகள் குறை கூறினர். வேலூர் லத்தேரி அருகே உள்ள ராஜத்தோப்பு அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி அப்பகுதி மக்கள் அதிமுக ஆதரவு எம்எல்ஏ தமிழரசனை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 1 வாரமாக பெய்த பலத்த மழையின் காரணமாக மாவட்டத்தின் பல ஏரிகளும் குளங்களும் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் லத்தேரி அருகே ராஜாத்தோப்பு அணை 15 ஆண்டுகளுக்கு பிறகு முழுவதுமாக நிரம்பியுள்ளதால் அந்த பகுதி மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே ராஜாத்தோப்பு அணை நிரம்பி வழியும் தண்ணீரை கிருஷ்ணாபுரம் ஏரிகளுக்கு திருப்பிவிடக் கோரி பொதுமக்கள் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் சேகு தமிழரசன் வாகனத்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெறிஞ்சி கீழே போயிட்டு இருக்குது. எங்கள் ஏரிக்கு திறந்து விட மாட்டேங்கிறாங்க. யாருமே திறந்து விடுங்க. சேகு தமிழரசன் எம்எல்ஏ வந்தார், அவரும் திறந்து விடுகிறார். கடைசியாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு காரை மறித்து நின்று இருக்கோம். கடைசியாக திறக்கலைனாக்கா நாங்கள் வந்து தீக்குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிறோம். தற்கொலை பண்ணி கண்டி இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு விட மாட்டோம். திறந்துக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் முற்றுகை போராட்டம் ஆரம்பிப்போம்.
சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக எம்எல்ஏ வாகனத்தை கிராம மக்கள் சிறைப்பிடித்து வைத்திருந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக ஆதரவு எம்எல்ஏவை மீட்டனர். மதுரையில் இளம்பெண் கொல்லப்பட்ட வழக்கில் நகை பணத்திற்கு ஆசைப்பட்டு அவரது தோழியே தன் காதலனுடன் சேர்ந்து கொன்றது அம்பலமானதை அடுத்து 15 நாள் சிறை காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். மதுரை தல்லாக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். துபாயில் இன்ஜினியராக வேலை செய்து வரும் இவர் மனைவி பவித்ரா தல்லாக்குளத்தில் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த வெள்ளியன்று தனது வீட்டிற்குள் பவித்ரா கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவர் கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்து தல்லாக்குளம் குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். அவரது தோழி ஷியாமலாவை விசாரித்தபோது கள்ளக்காதலன் ரமேஷுடன் சேர்ந்து பவித்ராவை கொலை செய்தது தெரியவந்தது. கள்ளக்காதலன் ரமேஷுக்கு பணம் தேவைப்பட்டதால் வசதியான தோழியான பவித்ராவை கொன்று பணம் நகை கொள்ளையடித்ததாக ஷியாமலா பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து ஷியாமலா மற்றும் அவரது கள்ளக்காதலன் ரமேஷை போலீசார் கைது செய்து மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது அவர்களை 15 நாட்கள் சிறையில் அடைக்க மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். தோழியே பணம் நகைக்காக சக தோழியை கொன்ற சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் 1 லட்சம் ரூபாய் கேட்டு மாணவன் கடத்தல். புகார் அளித்து 1 வாரமாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர் புகார். நாகர்கோவிலில் போக்குவரத்து காவலர் தூக்கிட்டு தற்கொலை. உயர் அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்ததால் பிரிந்து செல்வதாக மனைவிக்கு உருக்கமான கடிதம். மற்றும் பல செய்திகள் ஒரு சிறிய செய்திகள் தொடர்கின்றது. சென்னையில் 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு 13 வயது சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர் முகமது ஜிலானி. இவரது முகமது நியாஸ் கடந்த 19ஆம் தேதி பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பவில்லை. இதுகுறித்து பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து 1 வாரமாகியும் மாணவன் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பெற்றோர்களின் புகாராகும். இந்நிலையில் மாணவனின் பெற்றோருக்கு தொலைபேசியில் பேசிய மர்ம நபர்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மாணவனை உயிரோடு விடுவதாக கூறி மிரட்டியுள்ளனர். கடந்த 19ஆம் தேதி என்னுடைய பிள்ளை காண போயிட்டான் சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் 19ஆம் தேதி அன்றைக்கி. கொடுத்த பிறகு 1 வாரம் கழிச்சு எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க. இந்த பிள்ளை காணோன்னு சொல்லி சொன்ன பிறகு சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு கால் வந்தது சடன்லியாக. அந்த கால் அட்டெண்ட் பண்ணி என்ன என்ன சொன்னாங்கன்னா 50,000 கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 50,000 கொடுங்கன்னு சொல்லி எனக்கு பிளாக்மெயில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜெமினிக்கு வர சொன்னாங்க. இந்த மாதிரி சுத்த வச்சுனே இருந்தாங்க, அலைய வச்சுனே இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், இதை காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லியிருந்தேன். என் கூட வந்திருந்தாங்க. பட் வந்து கூட எந்த பிரச்சனை இல்லாமல் ஆகி போச்சு. அது என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் நான் என்னோடய ஜமாத்தை நாடி வந்தேன். என்னோடய ஜமாத் தமுகவை நாடி வந்தேன். நாடி சொல்லியிருக்கிறேன், என் பிள்ளையை காணோம். எனக்கு என் பிள்ளை என்னோடய மனைவி முடியாமல், எங்கள் அண்ணி முடியாமல் மயக்கச்சி விழுந்திருக்காங்க. இத்தனை நாள் ஆகி போச்சு சார். எதுவுமே நடவடிக்கை இல்லாமல் இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் சார். சேங்கம் அருகே வீட்டில் இருந்த நபர்களை கத்தியால் தாக்கி பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் செங்கம் கிராமத்தில் வசித்து வருபவர் தனபால். விவசாயியான இவர் தனது குடும்பத்தினருடன் வீட்டில் டிவி பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது உள்ளே புகுந்த முகமூடி ஆசாமிகள் 6 பேர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவர்களை சரமாரியாக தாக்கினர். பின்னர் பீரோவில் இருந்த 25 சவரன் நகைகள் 15,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதையடுத்து மேல் செங்கம் காவல் நிலையத்தில் துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றி வரும் அலமேலு என்பவரது வீட்டிலும் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த 2 சவரன் நகைகளையும் எடுத்து சென்றுள்ளனர். யாரோ தெரியாத முகமூடி போட்டுன்னு 6 பேர் வந்தாங்க. எல்லாம் கத்தியோடு வந்தாங்க. எங்கள் பையன் உள்ளே படுத்திருந்தவன் வந்தான். அவனையும் கத்தியால் வெட்டினாங்க. எங்கள் வீட்டுக்காரையும் வெட்டிட்டாங்க. பணம் நகை எங்கள் பீரோ சாவி வேணும்னு கேட்டாங்க. பீரோ சாவி இல்லை சும்மா தான் இருக்குதுன்னு சொன்னதை எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்களை கை கால் வாய் எல்லாம் கட்டிட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை கொலை பண்ணிடுவோம், உங்கள் பையனை வெட்டி போட்டுருவோன்னு சொன்னாங்க. 25 பவுன் நகை, 10,000 ரூபாய் பணம், வெள்ளி குத்து விளக்கு எல்லாம் இருந்தது எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த இனாம் செட்டிக்குளம் பகுதியில் வசித்து வரும் மதியழகன் என்பவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் அங்கு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 16 சவர நகைகள் மற்றும் 4000 ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த இரு கொள்ளை சம்பவங்கள் குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே உயரதிகாரிகளின் நெருக்கடி காரணமாக திடீர் இடமாற்றம் செய்ததாலும் போக்குவரத்து காவலர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள செட்டிசார் விலையை சேர்ந்தவர் நடராஜன். இவர் தக்கலை காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் நடராஜன் காவலர் நேற்று அவரது வீட்டில் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக அவரது மனைவிக்கு எழுதிய கடிதத்தில் வாகனங்களை சோதனையிடும் போது சில உயர் அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்ததாக கூறியுள்ளார். மேலும் தாம் குடித்துவிட்டு பணியில் ஈடுபடுவதாகவும் உயர் அதிகாரிகளிடம் சிலர் புகார் கூறி வந்தனர். ஆனால் அவற்றையெல்லாம் விசாரிக்காமல் தன்னை திடீரென்று ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்ததால் விரக்தியடைந்து உங்களை விட்டு செல்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். போலீசார் அவரது உடலை கைப்பற்றி தற்கொலைக்கு காரணமானவர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கூட்டுறவு வங்கி மேலாளர் சண்முகம் அலுவலக கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள கூட்டுறவு வங்கி கிளையில் பணியாளர்கள் போலி நகைகளை கொடுத்து 1,30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தகவலை அடுத்து இந்த விபரீத முடிவுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. பதிமூன்று வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 65 வயது முதியவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து அரியலூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் நதியனூர் கிராமத்தை சேர்ந்தவர் மணிவேல். 65 வயதுடைய இவர் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து 13 வயது சிறுமியை கைகளை கட்டி போட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு அரியலூர் மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி லிங்கேஸ்வரன் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த முதியவர் மணிவேலுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தும் அபராதம் கட்ட தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்தார். திருப்போரூர் அருகே மர்ம காய்ச்சலுக்கு கல்லூரி மாணவி ஒருவர் பலியான சம்பவம் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்போரூர் அடுத்த காயார் கிராமத்தில் வசித்து வருபவர் வேதாச்சலம். இவரது மகள் லோகேஸ்வரி நெம்மேலி அரசு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வந்தார். கடந்த 23ஆம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டதால் லோகேஸ்வரி கேளம்பாக்க தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். உடல்நலம் சற்று குணமடைந்த வேளையில் திடீரென நேற்றிரவு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதேபோன்று கடந்த மாதம் 2 வயது குழந்தை மர்ம காய்ச்சலுக்கு பலியானது. தொடர்ந்து இப்பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் அப்பகுதி மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். 18 வயசு பாப்பா காலேஜ் படிச்சுட்டு இருந்தது. அது காய்ச்சல் இட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் தனியார் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. 3 நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ள பாப்பா செத்து போச்சுன்னு சொல்றாங்க. அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது ஏற்கனவே கூட ஒரு குழந்தை 1 மாசத்துக்கு முன்னாடி 3 வயசு குழந்தை செத்து போச்சுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. எங்க மக்கள் பயப்படுறாங்க. உடனே இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும். இதேபோல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த பாலக்கோம்பையில் நிலவும் சுகாதார சீர்கேட்டால் டெங்கு உள்ளிட்ட பல்வேறு காய்ச்சலால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காய்ச்சலை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பஞ்சாயத்தில் சென்ற 3 ஆண்டு காலமாக இந்த சாக்கடை கழிவு நீர்கள் ஒட்டுமொத்த கழிவு நீர் இங்கே தேங்கி 3 ஆண்டுகளாக அது பெருகி மழை நீரோட கழிவு நீரும் பெருகிறது. மர்ம காய்ச்சலுக்கு இங்கே ஊரில் பாலக்கோமையிலேருந்து ஒரு 2 பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க. தேனி ஜிஹெச்லேயே அட்மிட் ஆகி மர்ம காய்ச்சலுக்கு 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இது கடந்த 3 ஆண்டுகள் பொதுமக்கள் இந்த குறைகளை சொல்றையில பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகிட்டையும் சொல்றையில அவங்க செவிடன் காதில் சங்கு ஊதியது போலதான் அதை எடுத்துக்கிட மாட்டாங்க. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல.
திருவாரூரில் சோமநாத சுவாமி ஆலய மடத்திற்குள் நித்யானந்தா சீடர்கள் நுழைய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் அவர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவாரூர் மடப்புறத்தில் சோமநாத சுவாமி ஆலய மடத்தினை ஞானேஸ்வர பரமானந்தா என்பவர் பராமரித்து வருகிறார். பெங்களூருவில் இருந்து வந்த நித்யானந்தா தரப்பினர் இந்த மடத்தில் தங்கியுள்ளனர். மேலும் சில நித்யானந்தா சீடர்கள் திருவாரூர் மடத்திற்கு வந்துள்ளனர். அப்போது மடத்தின் ஆதரவாளர்கள் அவர்களை தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் நித்யானந்தாவின் சீடர்களுக்கும் மடத்தின் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த திருவாரூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தினர். மேலும் மடத்தில் தங்கியிருந்த நித்யானந்தா சீடர்களில் ஒருவரை தவிர மற்றவர்களை வெளியேற்றினர். ஒரே ஆண்டில் 55 விக்கெட்டுகளை கைப்பற்றி தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் சாதனை. விவரம் இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றது. 2015ஆம் ஆண்டில் நடந்த டெஸ்ட் போட்டிகளில் 55 விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலம் ஒரே ஆண்டில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரர்கள் பட்டியலில் தமிழக வீரர் அஸ்வின் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி நாக்பூரில் நடைபெற்றது. இதில் இந்தியா 124 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றிக்கு 12 விக்கெட்டுகளை வீழ்த்திய அஸ்வின் முக்கிய காரணமாக இருந்தார். அவர் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும் 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட்டையும் கைப்பற்றினார். மேலும் நேற்றைய போட்டியில் டுமினியின் விக்கெட்டை எடுத்தபோது இங்கிலாந்து வீரர் ஸ்டூவர்ட் பிராட்டின் சாதனையை அஸ்வின் முறியடித்தார். இந்த ஆண்டில் ஸ்டூவர்ட் 13 போட்டிகளில் 51 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதுவே ஒரே ஆண்டில் டெஸ்ட் போட்டியில் அதிக விக்கெட்டை வீழ்த்திய சாதனையாக இருந்தது. இந்நிலையில் ஒரு ஆண்டில் 8 போட்டிகளில் 55 விக்கெட்டுகளை எடுத்து சாதனை பட்டியலில் அஸ்வின் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். மேலும் இந்த ஆண்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய பவுலருமானார் அஸ்வின். 2007ஆம் ஆண்டில் அனில் கும்ப்ளே 49 விக்கெட்டுகளை ஒரு கேலண்டர் ஆண்டில் கைப்பற்றி செய்த சாதனைக்கு பிறகு அஸ்வின் தற்போது சாதனை நிகழ்த்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.